அவனை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க. அவன் பேர் என்ன? பத்ரி. ஆர் பத்ரி. பொண்ணு பேரு ஸ்வேதா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆச்சு. பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ண காதல்ங்கிற பேர்ல ஏமாத்துறது எவ்வளவு பெரிய தப்பு. அது சட்டப்படி குற்றம்னு சொல்ற போலீஸே இதை செஞ்சா அது அதை விட பெரிய குற்றம் இல்ல? இந்த மாதிரி குற்றத்திலிருந்து போலீஸா இருந்தா ஈஸியா தப்பிக்கலாம்னு ஏதாவது விதிவிலக்கு இருக்கா என்ன? அவ 2 பொண்ணுங்களை ஏமாத்திருக்கா. கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ண, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்த இன்னொரு பொண்ண. அவனை சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். இந்த ஏஜ் அவனை தண்டிக்காம விட மாட்டான். நான் ஒரு தடவை கூட போலீஸ் ஸ்டேஷன்ல கால் வச்சதே இல்லை. நானே நேரா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னா பாதிக்கப்பட்டவங்க எனக்கு எவ்வளவு முக்கியமானவங்கன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி சொல்லு, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவ அடங்குவா? சொல்லு, எனக்கு அவ்வளோ டைம் இல்ல. டெல் மீ. ஆனா அவ அவமானப்பட்டே ஆகணும். ஏன்னா அவ செஞ்ச தப்பு அப்படி. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? குடிக்க தண்ணி. கான்ஸ்டபிள் சார், தண்ணி கொண்டாங்க. எனக்கு கேட்கல, உனக்கு தான். ட்ரிங்க் ட்ரிங்க். தப்பு செஞ்சுட்டா தண்ணிய கூட விஷம் மாதிரி குடிக்க வேண்டி இருக்கும்ல? பார்த்து குடி. சாரி, தண்ணி தலைக்கேறிடுச்சு. தண்ணி மட்டுமா ஏறிச்சு, ஆணவமும் தலைக்கேறி இருக்கு. அத நீயே தட்டி இறக்கலனா நான் தட்டி இறக்குவேன். புரியுதா? ஸ்வேதாவை ஏமாத்திருக்கேன், உன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிருக்கேன். மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய நீயே எப்படி செஞ்சது சட்டப்படி குற்றம். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய கேவலம். என்னை விட எந்த விதத்திலையும் பெரிய ஆள் இல்லை நீ. உன் யூனிஃபார்முக்கு தான் நான் மரியாதை கொடுக்குறேன். உன்னை வார்ன் பண்ணிட்டு போக எல்லாம் நான் வரல. எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். என்ன சொல்றீங்க? நானே என் மேல எஃப்ஐஆர் போடணுமா? தப்பு பண்ணிருக்கேல? சரி, அத ஸ்வேதாவே சொல்லட்டும். அந்த ஸ்டேஜில் எப்போ தாண்டியாச்சு. பொண்டாட்டி இருக்கும்போதே ஸ்வேதாவை ஏமாத்துற நீ அதை பத்தி பேசவே கூடாது. இனிமே அவ வாழ்க்கையில நீ தலையிடவே கூடாது. இந்த செகண்ட் நீ ஸ்வேதாவை மறந்துடணும். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க என்ன சைலண்டா மிரட்ட பாக்குறீங்க? என் பலத்தை காமிச்சு உன்னை மிரட்ட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. கோழைங்க கிட்ட என்னோட பலத்தை காட்டுறதும் இல்ல. சின்ன விஷயத்தை பெருசாக்காத பத்தி. கமான். ஆமா, இதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? ஸ்வேதாவுக்கு நான் செட் ஆவனா ஆக மாட்டேனாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது ஸ்வேதா தான், நீங்க கிடையாது. ஸ்வேதாக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிருந்தா கல்யாணமான உன்னை அவ செலக்ட் பண்ணிருப்பாளா? இவ்வளோ விவரம் இல்லாத பொண்ணா இருக்கிறதுனால தானே நீ அவளை ஏமாத்திருக்க. சரி, நான் இப்ப கிளம்புறேன். 1 hourல திரும்பி வருவேன். அதுக்குள்ள இந்த கேஸை ஃபைல் பண்ணி இதை எப்படி முடிக்கலான்னு பாரு. இல்ல
நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். இங்க வா. அவ பக்கத்துல கூட நிக்காத, அப்புறம் உன்னையும் அவள மாதிரி ஆக்கிடுவா. அவ காத்து உன் மேல பட்டா கூட நீ கெட்டொழிஞ்சு போயிருவ. ஹாசினி, என்னப்பா? என்னம்மா? உங்க அம்மா சொன்ன மாதிரி அதை மறக்க நினைச்சாலும் என்னால மறக்க முடியலம்மா. ஆமா, எதுக்கு அவ்வளவு பெரிய பொய்ய சொன்ன? உன்னால எதுவும் செய்ய முடியும்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி பொய் சொல்றதெல்லாம் உன்னால முடியாதுமா. பொய்ய உண்மை மாதிரி சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்மா. அது உனக்கு வராது. இன்னொன்னு, நீ சின்ன வயசுல இருந்த சின்ன சின்ன தப்பு செய்யறப்பெல்லாம் என்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுவ. வளர்ந்து நல்லது கெட்டது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்ட்டு நீ எந்த தப்பு பண்ணதில்ல. பிறகு எதுக்காக இவ்வளவு பெரிய பழிய உன் மேல போட்டுட்ட? ஏமா, இதை இந்த அப்பாட்ட கூட நீ சொல்ல மாட்டியாமா? எந்த உண்மையை சொல்றதுப்பா? பொய்யே தாங்க முடியாத நீங்க அந்த உண்மையை எப்படி தாங்குவீங்க? 2 பிள்ளைகள்ல எந்த புள்ள தப்பு செஞ்சாலும் உங்க 2 கண்ணிலும் கண்ணீர் வரும். அதை என்னால தாங்கவே முடியாதுப்பா. தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்கப்பா. என்ன செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேக்குறாளா? இல்ல இந்த தப்ப இனிமேலும் தொடர்ந்து செய்வேன்னு சொல்றாளா? நீ ஹாசினியை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? கண்ணு முன்னாடி பார்த்த சாட்சிய கூட நம்பாம இவ ஒண்ணுமே பண்ணலன்னு நம்ப சொல்றீங்களா? நேரம் நல்லா இல்லைன்னா உன் கண்ணு கூட உன்னை ஏமாத்தும். உங்க பொண்ணு கூட தான் நம்மளை ஏமாத்துறா. இந்த பாரு, இவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டமேன்னு நீ நினைக்கிற நாள் ஒண்ணு வரும். அப்ப இந்த மூஞ்சி எங்கோட்டி வச்சுக்கிடுவ? அப்படி ஒரு நாள் வரவே வராது. அப்படியே வந்தாலும் என் மூஞ்சியை எங்க வச்சுக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்களேன், நான் வச்சுக்கிறேன். அவளே ஒத்துக்கிட்டா, நீங்க என்னமோ ஒத்துக்காம குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, தப்ப ஒத்துக்கிறதுக்கும் தப்பத்தான் தலைமையில போட்டுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முதல்ல தப்ப ஏன் தான் தலைமையில போட்டுக்கிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிற பாரு. இனிமே நமக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இதுக்கப்புறம் இவ கால் வாசப்படியை தாண்டாம பாத்துக்கணும், அவ்வளவுதான். போது, நிறுத்து. அவ என் பொண்ணு, உன் பொண்ணு இல்ல. இனிமே அவளை கண்டிக்கிற உரிமை கூட உனக்கு கிடையாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி கண்ணீர் விடுற. உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும்.
ஆனா வீட்ல ஏதாவது தப்பு நடந்திருந்தா அத நீ தான் செஞ்சிருப்ப. எப்ப நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில போறியோ அன்னைக்குதான் எனக்கும் என் பொண்ணுக்கும் நிம்மதி. எவனாவது ஒருத்தன் உன் கழுத்துல 3 முடிச்சு போடுற வரைக்கும் எனக்கு தினம் தினம் கண்டம் தான். கல்யாணமா? எனக்கா? என்னெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணிப்பா? என் பொறுப்புக்கு கல்யாணம் மட்டும்தான் இப்ப குறைச்சல். அது கொஞ்சம் எடுங்களேன். வாவ், ஏய், இது எப்படி இருக்கு? நைஸ். இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இந்த சாரி என்ன 10,000 இருக்குமா? நாங்க எடுத்துட்டு வந்த சாரி எல்லாமே 50,000ல இருந்து 1 லட்சத்துக்குள்ள இருக்கோமா? நகை கூட 10 லட்சத்துக்கு குறையாம அனுப்ப சொல்லியிருந்தாரு ஏஜி சார். அவ்வளோ காஸ்ட்லியாவா? நம்ம தான் ஷாப்பிங் முடிச்சிட்டோமே, அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் நமக்கு இல்ல, நமக்கு வரப்போற மாமியாருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் அத்தை யாருன்னு தெரியாமலேயே ரகசியமா வச்சிருக்காரு. ஒருவேளை தாலி கட்டுற வரைக்கும் சஸ்பென்ஸாவே வச்சிருப்பாரோ என்னவோ, எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாக்கா, நமக்கு கூட அத்தை வரப்போறாங்கன்னு சொன்னாலே தவிர அந்த அத்தை யாருன்னு சொல்லவே இல்லை. நம்ம கிட்ட மறைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? மாயா, ஹாய் மாயா. ஹே, ஹாய். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? உள்ள வாங்க, வாங்க உட்காருங்க. என்ன திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட்? சர்ப்ரைஸ் உங்க வீட்ல தான் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். என்ன கேள்விப்பட்டீங்க? உங்க மாமனார் உங்களுக்கு ஒரு மாமியாரை கூட்டிட்டு வர போறாராமே. ஆமா, இதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு? சர்ப்ரைஸ் எங்களுக்கு இல்ல அர்ச்சனாக்கா, இனிமே டெய்லி உங்களுக்கு தான் சர்ப்ரைஸா இருக்க போகுது. வரப்போறவங்க மாயா மாதிரி அப்பாவியா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வரப்போறது மருமக இல்ல, மாமியாரு. நீங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க தான் இந்த வீட்ல பெரிய மருமகளா இருந்து எல்லா அதிகாரத்தையும் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ உங்க மாமனாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற சாவிய புடுங்கி உங்க மாமியார் கிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்களும் எங்களை மாதிரி மாமியார் அண்டி வாழ்ற மருமகளாவே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதா இருக்கும். மாயா, இவங்க வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெளியே கூட்டிட்டு போய் அனுப்பிட்டு வா. ஆமா, நீங்க என்ன பெரிய பெரிய குடும்பத்து பஞ்சாயத்தெல்லாம் தீர்த்து வைக்கிற ஏஜென்சி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல வீடு வீடா போய் கதவை தட்டி பத்த வச்சுட்டு கையை தொடச்சிட்டு போற கேரக்டரா? அக்கா, பின்னடி நம்ம ஏஜிக்கு வரப்போற பொண்டாட்டி யாரா இருந்தாலும் நமக்கு மாமியார் தானே. அத்தைக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது இந்த வீட்டோட சம்பிரதாயம். நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க.
வெளியே போங்க. ஆஹா, வாவ். What is this? ये सब क्या है? இதெல்லாம் வரப்போற பொண்டாட்டிக்காக செலக்ட் பண்ண ஏஜே தான் அனுப்பிச்சிருக்காரு ஜெயமா. वाव, really? ऊपर भगवान है. மனுஷன் செய்ய முடியாததெல்லாம் கடவுள் தான் செய்யறாரு. ஆனா இப்ப வரைக்கும் ஏஜே யார கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு யார்கிட்டயும் சொல்லாம சஸ்பென்ஸாவே வச்சிருக்காரு. உங்ககிட்டயாச்சும் யாருன்னு சொன்னாரா? என்கிட்டயே சொல்லல, ஆனா யாருன்னு எனக்கு தெரியும். யாரு ஜெயமா அது? யார் அந்த பொண்ணு? அவ ஒரு அதிர்ஷ்டக்காரி. இந்த வீட்ல விளக்கேத்துறதுக்கு ஒரு மகாலட்சுமியே வரப்போறா. सब कुछ भगवान है, कुछ कुछ होता है. நீ ஏங்க எதுவுமே பேச மாட்டேங்கிற? நம்ம வீட்டுல விளக்கேத்திட்டு போன அந்த ஹாசினியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அவ எதுக்கு நாம இல்லாத போது நம்ம வீட்டுக்கு வந்து விளக்கேத்திட்டு போனா? ஏஜியோட என்ன பேசிட்டு போயிருப்பா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த ஸ்வேதாக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்கன்னு நினைச்சேன். கடைசியில் இந்த ஏஜே வந்து மொத்தத்தையும் கெடுக்கிறானே. ஏஜேக்கு அந்த குடும்பத்தை எப்படி தெரியும்? ஆனா அதுக்காக இந்த ஏஜேக்கு பயந்தனா ஸ்வேதாவை நான் மறந்துட வேண்டியதான். இப்ப என்ன பண்ணலாம்? ஏஜே கொடுத்த ஒரு நேரம் முடிஞ்சிருச்சு. எப்ப வருவான்னு தெரியலையே. என்ன இன்ஸ்பெக்டர் பத்ரி, எஃப்ஐஆர் போட்டாச்சா? போட்டுட்டேன். அந்த பேப்பரை கிழிச்சு குப்பையில போட்டுட்டேன். அப்படின்னா எஃப்ஐஆர்லாம் போட முடியாது. எதுக்காக பண்ணணும்? என்னோட ஸ்டேஷன்ல என் மேலேயே கேஸ் ஃபைல் பண்ணி நானே என்கொயரி பண்ணி நானே செல்லுக்குள்ள போய் உட்காரணுமா? பாப்பா, 1 hourல உன் வாய்ஸ்ல எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது. என் வாய்ஸோட பவர் என்னன்னு இந்த ஊருக்கே தெரியும். என்ன மிரட்டுறீங்களா? என் முன்னாடி யாரும் இப்படி உக்காந்ததும் இல்ல, என்ன மிரட்டினதும் இல்ல. நான் இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா இருந்தா பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணலாமா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நாங்க வேடிக்கை பார்க்கறது தான் உங்களுக்கு நல்லது. அனாவசியமா என்னோட பர்சனல் விஷயத்துலலாம் என்டர் ஆகாதீங்க. நீ உன் பொண்டாட்டியோட மட்டும் வாழ்ந்தா அது பர்சனல். இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணோட வாழ்க்கையில நீ விளையாடினா நான் உன் வாழ்க்கையில என்டர் ஆகத்தான் செய்வேன். தப்பெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு தெனாவட்டா பேசிட்டு இருக்க நீ? ஸ்வேதா என் பக்கம் இருக்கா, அந்த தைரியம் தான். இன்னும் 1000 பேர் உன் பக்கம் வந்து நின்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ ஸ்கெட்ச் போட்டு ஸ்வேதாவை ட்ராப் பண்ணி அவ உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற பைத்தியக்காரியா மாத்திர தைரியத்துல தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஆனா நீ நினைக்கிறது நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. எங்க ஸ்வேதாக்கு என் மேல லவ் இல்லைன்னு அவ வாயாலே சொல்ல சொல்லுங்க பாப்போம். ஏய்,
இனிமே இந்த பிரச்சனையில ஸ்வேதாவோட பேர் இழுக்காத. இது உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை. அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணுவேன். உன்னை என்ன செய்யணுமோ நான் செய்யறேன். நீங்க எங்க தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடுறீங்க? ஸ்வேதாக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ என்னோட ஒரே டார்கெட் உன்னை ஸ்வேதா கிட்ட இருந்து பிரிக்கிறது தான். அப்படி பிரிச்சா ஸ்வேதா உயிரோடயே இருக்க மாட்டா, அது தெரியுமா? ஸ்வேதா உன்கிட்ட இருந்து பிரியலன்னா அவன் லைஃப் ஃபுல்லா ஸ்பால் ஆயிடும். இது மட்டும் எனக்கு தெரியும். இது பாரு, நான் ஒரே ஒரு தடவை உனக்கு வார்னிங் கொடுப்பேன். அது நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன். இப்போ நான் சொல்றது கேளு. நீயாகவே ஸ்வேதா கிட்ட இருந்து பிரியலனா உன் வாழ்க்கை முழுக்க நீ வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஜாகிரதை. நீங்க இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் மிரட்டிட்டு இருக்கீங்க. எஸ், ஐ நோ தட். நானா நீயான்னு போட்டி வந்துச்சுன்னா அதுல இந்த ஏஜ் தான் பாஸ். மைண்ட் இட்.